மறைக்கப்பட்ட உடல்களும் மறுக்கப்படும் நீதியும். சொந்த நாட்டில் உரிமை இழந்து ஒரு இனம் வாழும் நிலையே மிகப்பெரிய மனித அழிவுக்கு காரணமாக அமைந்தது என்றால் அதை யாரும் மறுப்பதற்கில்லை. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானம் இதற்கு மிகப்பெரிய உதாரணம். தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் சிறுவர் முதல் முதியோர் வரை 30 ஆண்டுகளாக தமிழினம் அனுபவித்த துன்பங்களுக்கு இதைவிட வேறு என்ன ஆதாரங்கள் தேவை? அன்றொரு நாள் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் திகதி பாடசாலை சென்று வீடு திரும்பிய 18 வயதுடைய கிருஷாந்தி குமாரசாமி எனும் மாணவி கைதடி இராணுவ சோதனை சாவடியில் தடுக்கப்படுகின்றாள். கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு சித்திரவதையை அனுபவித்த அவளை தேடிச் சென்ற தாயும் சகோதரனும் அயல் வீட்டுக்காரருமாக 4 பேரும் உடல்கள் துண்டிக்கப்பட்டு அதே இடத்தில் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றனர். ஒரு இனத்தின் விடுதலையை நோக்கி ஆயுதம் ஏந்தி ஒரு குழு கடந்த 30 ஆண்டுகளாக தங்கள் உயிரை கூட துச்சமென நினைத்து போராடியது. அது ஒரு இனத்தின் விடுதலைக்கான போராட்டமே தவிர இன்னும் ஒரு இனத்தை அடக்கி ஆளும் போராட்டம் அல்ல. அந்த ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழினம் 30 ஆண்டுகளாக அனுபவித்த சொல்ல முடியாத வழிகளுக்கு இச்சம்பவம் மிகப்பெரிய உதாரணம். இதற்காக நீதி வேண்டி போராடி நீதிமன்றம் வரை சென்று காலம் கடந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட்டது. குற்றவாளி வழங்கிய இறுதி வாக்குமூலம் செம்மணியை நோக்கி அனைவரது பார்வையையும் திரும்பி பார்க்க வைத்தது. கிருஷாந்தியோடு மறைய வேண்டிய தமிழின படுகொலைகள் மீண்டும் புத்துயிர் பெற்றன. 300 தொடக்கம் 400 வரையான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக சொல்லப்படும் செம்மணி சித்துப்பாத்தி மயான அகழ்வு பணிகள் தொடர்கின்றன. இதற்கான நீதியை யாரிடம் எதிர்பார்க்க முடியும்? கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேல் இனவாதத்தால் ஊறிய பேரினவாதம் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறுபான்மை இனத்தை அடக்கியாள நினைத்ததன் விளைவே சகல வளங்களையும் கொண்ட இலங்கை தேசம் இன்று சர்வதேசத்திடம் கையேந்தி நிற்கும் நிலையில் உள்ளது. தமிழ் இனத்தின் போராட்ட வடிவங்கள் மாறினாலும் நீதிக்கான போராட்டம் நாடு கடந்து வியாபித்து நிற்கின்றது. செம்மணி புதைகுழி விவகாரம் நீதி நிலைநாட்டப்படுமா? அதுவரை கேபிட்டலின் தேடல் தொடரும்.